ஓமலூரை அடுத்த துக்காம்பாளைய தெருவில் தேங்கிய கழிவுநீரை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சமரச பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் அகற்றும் வாகனம் வரவழைக்கப்பட்டதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சொத்து தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பாக ஒரே நாளில் 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். உயிரிழந்த ரவிச்சந்திரன் மற்றும் மனோகரனின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி, தண்டலம், வீரம்பாக்கம் ஆகிய 3 இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகள் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த இந்திரா நகர் பகுதியில் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடைக்குள் புகுந்த கொள்ளையனை பிடித்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த திருடன் பனங்காடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும், தப்பி ஓடியவன் கோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பதும் தெரியவந்தது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையடி வாரத்தில் ஓடும் சரபங்க ஆற்றில் நண்டு பிடிப்பதில் இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ஆற்றில் மீன்வளம் குறைந்ததால் நண்டுகளை பிடித்துச் செல்வதாக அவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் அன்பு ஆத்மாலயா அறக்கட்டளை சார்பில் திருக்குறள் ஓவிய கண்காட்சி தொடங்கியது. திருக்குறளின் வரிகளை பிரதிபலிக்கும் வகையில் வரையப்பட்ட ஓவியங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மக்களிடையே திருக்குறள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த கண்காட்சி நடைபெறுவதாக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.